இன்றைக்கி நம்ம உருளைக்கிழங்கு ஃப்ரை எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இப்போ நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு கடாய் வச்சுருக்கேன். அதில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் விட்டுக்கலாம். மஞ்சத்தூள் கொஞ்சம், தூளுக்கு கொஞ்சம் போட்டுக்கலாம். இது அப்படியே எண்ணெயிலே ஒரு பெரட்டிட்டு இப்போ நம்ம உருளைக்கிழங்கு இந்த மாதிரி இந்த தடிமனான சைஸில் நம்ம வெட்டிக்கிறோம். எல்லாமே வெட்டிட்டு இந்த மாதிரி போட்டுக்கலாம். நான் ஒரு 3 உருளைக்கிழங்கு வெட்டியிருக்கேன். இங்கே அகலமான பாத்திரம் இருந்துச்சுன்னா அதில் இதை ஒரு தட்டு போட்டு மூடி ஒரு 5 நிமிஷம் அப்படியே இருக்கட்டும். சிம்லேயே வச்சுக்கோங்க. இப்போ இடையில எடுத்து கலரி விட்டுக்கலாம். இப்போ வெந்துச்சுன்னு பார்க்கலாம். இப்போ இந்த மாதிரி ஒரு ஊசியில் குத்தி பார்த்திங்கன்னா இப்படி நல்லா பாதி அளவுக்கு வெந்திருக்கும். இப்போ இந்த டைமில் நம்ம மசாலா பொருள் சேர்த்துடலாம். 1/2 ஸ்பூன் மிளகாத்தூள், 1/4 ஸ்பூன் மல்லித்தூள், 1/4 ஸ்பூன் கரம் மசாலா, 1/4 ஸ்பூன் சீரகத்தூள், 1/4 ஸ்பூன் மிளகுத்தூள், 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள், உப்பு ஒரு 1/4 ஸ்பூன், மிளகாத்தூள் மட்டும் 1/2 ஸ்பூன், மற்ற எல்லாம் 1/4 ஸ்பூன். இதெல்லாம் இதில் போட்டுக்கலாம். போட்டு நல்லா ஒரு தடவை பேட்டி விட்டுடலாம். பெரட்டி விட்டு இதை மூடி போட்டு மூடி ஒரு 5 நிமிஷம் அப்படியே வேக விட்டுடலாம். இடையில இது கலரி விட்டுருங்க. இதுலேயே ஒரு குத்து கருவேப்பிலை போட்டுக்கிறேன். ஒரு 2 நிமிஷம் இருக்கட்டும். பாருங்க, அருமையான ஒரு உருளைக்கிழங்கு ஃப்ரை ரெடி ஆகிடுச்சு. பாருங்க, இது ரசம் சாதம், சாம்பார் சாதம், தயிர் சாதம் எல்லாத்துக்குமே சைட் டிஷ்ஷாக வச்சுக்கலாம். ரொம்ப நல்லாயிருக்கும். இது ஆறுனோன்னு இது பார்த்திங்கன்னா நல்லா மொறுன்னு இருக்கும். பார்க்க கிறிஸ்பியாக இருக்குதா? ஆறுச்சுன்னா சாப்பிட்றப்ப நல்லா மொறுன்னு இருக்கும்.